ஏன்னா மண்ணை போட்டு தான் மூடுறீங்களா? அப்போ மண்ணை போட்டு தான் நிறவிட்டு இருக்கிறாங்க. மண்ணை போட்டு அடியில் இருக்க நெகிழியெல்லாம் கழுவி எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் நிறவுனா பரவாயில்ல. அதுக்கு மேலே மண்ணை போட்டு நிறவுனீங்க என்ன பண்ணுறது? பாருங்க, இப்போ எல்லாமே மண்ணை போட்டு தான் நிறவிட்டு இருக்கிறீங்க. மண்ணை கொண்டு வந்து கொட்டி இருக்கிறீங்க. அப்போ இந்த வண்டிங்க. வணக்கம். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் யானையும் அது வயிற்றில் ஒரு குட்டியும் இறந்ததை வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதோடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் குப்பைகளை வந்து சரியான முறையில் அப்புறப்படுத்தாத ஒரு காரணத்தினால தான் இந்த யானையின் இறப்பு, அது இல்லாமல் அது வயிற்றில் இருக்க குட்டியோடைய இறப்பும். இந்த பாவங்கள்லாம் நம்மளை தான் போய் சேரும். இதனால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா வந்து அரசாங்கத்தையும் சில வனத்துறையையும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனையும் வந்து குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. இது யாருடைய குறையும் இல்லை, நம்மனால் நடந்த ஒரு தவறான ஒரு செயல்னால் ஒரு தாயையும் ஒரு குட்டியும் அநியாயமாக நம்ம வந்து இழந்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, நீலகிரி மாவட்டமும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கலெக்டர் அவர்களுக்கு எங்களுடைய அப்பீல், இந்த மாதிரி தவறுதலாக இல்லை வேணுண்டே வந்து இந்த மாதிரி குப்பைகளை வந்து அப்புறப்படுத்துறது ஒரு தவறான குற்றம். இதற்கு வந்து தக்க நடவடிக்கை வந்து நீங்கள் எடுக்கணும். தயவுசெய்து ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் வேணும். இதுக்கு நல்ல ஹெவி ஃபைனும் பண்ணணும். அப்போ தான் இது வந்து நிற்கும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து செயலை வந்து யாரும் நிறுத்த மாட்டாங்க. அதனால் நீலகிரி மாவட்டத்துடைய கலெக்டர் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய கலெக்டர் அவர்களுக்கும் எங்களை தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான வழிமுறையை கொண்டு வந்தீங்கன்னா இந்த குப்பை போடுவது கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வரும். ரெண்டாவது, இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து நாங்கள் பார்த்தோம், சில நபர்கள் போட்டிருந்தாங்க. அந்த குப்பைக்கு மேலே மணலை போட்டு மூடியிருந்தாங்க. அது கண்டிப்பாக அது வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. அந்த குப்பைகளை அங்கேருந்து அகற்றணும். ரெண்டாவது, பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்து ஒரு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களும் வந்து மானிட்டர் பண்ணி இந்த மாதிரி குப்பைகளை போடாத மாதிரி அவங்களும் பார்த்துக்குவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு தாழ்மையான எங்களுடைய வேண்டுகோள். ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து மனக்குமரலில் இருக்காங்க. தயவுசெய்து இனி ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரி ஒரு இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்மெல்லாம் வேண்டி, இறைவனை வேண்டி நம்மெல்லாம் ஒற்றுமையாக இனிமேல் வந்து அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து குப்பைகளை போடாமல் இருப்போம் என்ற சத்திய வாக்கை ஏற்படுத்தி கொள்வோம். நன்றி, வணக்கம்.